வெல்கம் டு நீட் சென்னை. இந்த வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா 8000 MBBS சீட் வந்து இன்க்ரீஸ் ஆக போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸும் பாக்குறாங்க. இது ஒரு முக்கியமான நியூஸ் பேப்பர்ல வந்திருக்கு. இதை பத்தி தான் கம்ப்ளீட் டீடைல்ஸ் வந்து தெரிஞ்சுக்க போறோம். டைம்ஸ் ஆஃப் இந்தியா இந்த நியூஸ் பேப்பர் வந்து எல்லாருக்கும் தெரியும். ஒரு முக்கியமான நியூஸ் பேப்பர். அதுல தான் ஒரு நியூஸ் வந்து பப்ளிஷ் பண்ணிருக்காங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய MBBS அண்ட் PG சீட்ஸுக்கு வந்து ஒரு 8000 சீட் வந்து இன்க்ரீஸ் பண்ண போறாங்க. இதனால ஃபியூச்சர்ல நிறைய டாக்டர்ஸ் வந்து வர போறாங்க அப்படின்னு ஒரு நியூஸ் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம NMC நேஷனல் மெடிக்கல் கமிஷன் இவங்களும் வந்து 8000 சீட்ஸ் வந்து UG அண்ட் PGக்கு வரக்கூடிய அகாடமிக் இயர் ஆர் இந்த அகாடமிக் இயர்லயே வந்து இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறதையும் அந்த நியூஸ்ல வந்து பப்ளிஷ் பண்ணிருக்காங்க. அது இல்லாம ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. அதுல வந்து ஷார்பஸ்ட் growth ஆன ஸ்டேட்ஸ் இந்தியால இது, ஸ்மாலர் growth ஆன ஸ்டேட்ஸ் இந்தியால இது அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதுல முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த உத்தரப்பிரதேஷ், தமிழ்நாடு, கர்நாடகா, மகாராஷ்டிரா, குஜராத் இதெல்லாம் ஷார்பஸ்ட் growth ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஸ்மாலர் growth ஆனது நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ல அருணாச்சல பிரதேஷ், மணிப்பூர், நாகாலாந்து, மேகாலயா இதெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. இது வந்து ஸ்டேட் வைஸ் இருக்கு. 2020-21 வருஷத்துல எவ்வளவு சீட்ஸ் இருந்துச்சு, 24-25 எவ்வளவு மாறிடுச்சு, இதுல டோட்டலா எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு, இந்த 4 வருஷத்துல இன்க்ரீஸ் ஆன சீட்ஸ் என்னன்னு கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, உத்தரப்பிரதேஷ் 2020-21 7498 சீட்டா இருந்தது, 12325 மாறிடுச்சு. டோட்டல் இன்க்ரீஸ் பாத்தீங்கன்னா 4897. அதே மாதிரி தமிழ்நாட்டுல 8000 இருந்தது, 12000 மாறி 4000 சீட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கர்நாடகாவில் 9345 இருந்தது, 12194 மாறி 2849 சீட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி மகாராஷ்டிரால 9000 இருந்தது, 11844 மாறி 2844 சீட்டு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. குஜராத்ல 5700 இருந்தது, 7000 மாறி 1300 சீட்டு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அருணாச்சல் பிரதேசத்துல 100 சீட்டா இருந்தது, 250 மாறி 150 சீட்டு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதெல்லாம் இந்த லாஸ்ட் 4 இயர்ஸ்ல இவ்வளவு சீட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. சோ அதனால கம்மிங் இயர்ஸ்லயும் வந்து இந்த 8000 சீட் வந்து ஆல் ஓவர் த இந்தியா எல்லா ஸ்டேட்டுக்கும் ஒன்னு கவர்மெண்ட் காலேஜ், பிரைவேட் காலேஜ் எல்லாத்துக்கும் சேர்த்து ஓவராலா சொல்லியிருக்காங்க. இது எந்த அளவுக்கு வரப்போகுது அப்படிங்கறத நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. டவுட் இருந்தா இந்த கான்டாக்ட் டீடைல எங்களை அப்ரோச் பண்ணுங்க. நம்ம பாத்தீங்கன்னா நீட் ரிப்பீட்டர்ஸ் கோர்ஸ் அண்ட் கிராஷ் கோர்ஸ் கனெக்ட் பண்றோம். அதை பத்தி டவுட்டோ புரிய இருந்தா இந்த நம்பர்ல எங்களை அப்ரோச் பண்ணுங்க. தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.